Hello everyone, myself Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா let sigma is equal to product of cycle கொடுத்திருக்காங்க belongs to S7. S7ங்கிறது என்னன்னா ஒரு symmetric group of degree 7. அதாவது இங்க இருக்கிற 7 தான் இங்க வந்திருக்கு. ஜெனரலா நம்ம சொன்னோம்னு வெச்சுக்கங்களேன் Sn அதோட டிகிரி வந்து n. அதுவே ஆர்டர் பார்த்தோம்னு வெச்சுக்கங்களேன் Sn ஓட ஆர்டர் வந்து n ஃபேக்டோரியலா இருக்கும். அதாவது Snல டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். நமக்கு இங்க என்ன குரூப் கொடுத்திருக்காங்க S7 குரூப் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட ஆர்டர் என்னன்னா 7 ஃபேக்டோரியல். அதுல இருந்து ஒரே ஒரு எலமெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு எலமெண்டோட நேம் வந்து சிக்மான் நேம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் சிக்மா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. S7ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து டோட்டலா 7 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு எலமெண்ட் கொடுத்து அதோட ஆர்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்கிறது வந்து சைக்கிள் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்றீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிளான்னு பாருங்க. அதாவது ரெண்டுத்துக்கும் காமனா எந்த எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 1 வந்து ரிப்பீட் ஆகுது, 2 வந்து ரிப்பீட் ஆகுது. இதுல இருக்கிற எந்த எலமெண்ட்டும் இதுல இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுத்துக்கும் காமனா எந்த எலமெண்ட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து காமனா ரெண்டுத்துலயும் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிள் கிடையாது. இது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் தான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பர்முடேஷன் ஃபார்ம்ல எழுதிருங்க. பர்முடேஷன் ஃபார்ம்ல எழுதிட்டு சம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா S7 தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 7 இதோட டிகிரி 7 தானே. அதனால 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன எழுதிக்கிறேன்னா 7 வரையும் எழுதிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்காக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு சைக்கிள் இருக்குல்ல இந்த சைக்கிளுக்காக அகைன் நான் அதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 7 வரையும் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்ப எப்படி எழுத போறோம்னா இங்க 3 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதோட மேப் ஆயிருக்கதா அர்த்தம். 3 வந்து 7ஓட மேப் ஆயிருக்கு. அப்ப எப்படி எழுதுவோம்னா 3க்கு கீழே 7 போட்டுருங்க. அதே மாதிரி 7 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா 1ஓட மேப் ஆயிருக்கதா அர்த்தம். அப்ப 7க்கு கீழே 1 போட்டுருங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்ப 1க்கு அடுத்தது என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப 1 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா 2ஓட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 2 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா 5ஓட மேப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். லாஸ்ட் இங்க 5 இருக்குல்ல இது வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல இந்த எலிமெண்ட் இதோட மேப் ஆயிருக்கும். அப்ப 5க்கு கீழே 3 போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் 3ல இருந்து 7 கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அதனால இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இப்ப பேலன்ஸா இருக்குல்ல இது ரெண்டுத்துக்கும் அதே இதுல அப்படியே எழுதிருங்க. 4னா 4 6னா 6 அப்படி எழுதிருங்க. அதே மாதிரி இங்க நான் கண்டினியூ பண்றேன். அப்ப 4 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா 3ஓட மேப் ஆயிருக்கு. 4க்கு கீழே 3, 3க்கு கீழே 2 போடணும். 2க்கு கீழே 1 போட்டுருங்க. 2 வந்து 1ஓட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 1க்கு வந்து 6, 1 வந்து 6ஓட மேப் ஆயிருக்கு. 6 வந்து 4ஓட மேப் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் ரெண்டும் இருக்குல்ல இந்த ரெண்டு டேர்ம். அதாவது 5 வந்து 5ஓடயே மேப் ஆயிருக்கு. 7 வந்து 7ஓட மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஒரே பர்முடேஷன்ல எடுத்துட்டு வர போறோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்ஜாயின் சைக்கிளா பிரிச்சுட்டு நம்ம சம் கண்டினியூ பண்ண போறோம். அப்ப நான் ஒன் டைம் நான் எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப என்னன்னு பாப்போம்னா 1 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 வந்து எதோட மேப் ஆயிருக்குன்னா 2ஓட மேப் ஆயிருக்கு. இந்த 2 வந்து இந்த சைடுல எதுல மேப் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 வந்து அதுக்கு கீழே இருக்க வேல்யூ ஜஸ்ட் எடுத்துக்கங்க. அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்க எழுதுறோம். ஓகே இந்த 1 வந்து இங்கேன்னு இங்க வந்திருக்கு. அதாவது 1 வந்து 2ஓட மேப் ஆயிருக்கு. 2 வந்து எதோட மேப் ஆயிருக்கு 1ஓட மேப் ஆயிருக்கு. அதை எடுத்து எழுதிருங்க. அதே மாதிரி 2 வந்து நெக்ஸ்ட் எதோட மேப் ஆயிருக்கு 5ஓட மேப் ஆயிருக்கு. இந்த 5 இங்க செக் பண்ணி பார்த்தோம்னா 5 எதுல மேப் ஆயிருக்கு 5ஓட மேப் ஆயிருக்கு. அதனால இங்க 5 போடுறேன். அதே மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஆனா சில புக்ல வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிருக்கோம்ல. சில புக்ல வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் போட்டிருப்பாங்க. ஆனா ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். எந்த மெத்தட் வேணா நீங்க அப்ரோச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதே கண்டினியூ பண்றேன். 3 வந்து 7ஓட மேப் ஆயிருக்கு. 7 வந்து 7. அதே மாதிரி 4 வந்து 4 எதுல மேப் ஆயிருக்கு 3ல மேப் ஆயிருக்கு. 5 வந்து 3ல மேப் ஆயிருக்கு. 3 வந்து 2ல மேப் ஆயிருக்கு. 6 வந்து 6ல மேப் ஆயிருக்கு. 6 வந்து 4ல மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 7 வந்து 1ல மேப் ஆயிருக்கு. 1 வந்து 6ல மேப் ஆயிருக்கு. அப்ப நம்ம எழுதிட்டோம். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸா நம்ம பிரிக்க போறோம். இந்த சைக்கிள் ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 வந்து 1ல மேப் ஆயிருக்கிறதுனால இது எழுதாமையே விட்டுறலாம். அப்படி எழுதுறதுனால 1 1ஓட மேப் ஆயிருது. அப்ப சைக்கிள் இங்க க்ளோஸ் ஆயிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பாருங்க. 2 வந்து எதோட மேப் ஆயிருக்கு 5ஓட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 பார்த்தோம்னா அது எதோட மேப் ஆயிருக்கு அகைன் 2ஓட மேப் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவுதான் சைக்கிள். ஏன்னா 2 வந்து 5ஓட மேப் ஆயிருக்கு. 5 2ஓட மேப் ஆயிருக்கிறதுனால சைக்கிள் இவ்வளவுதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிறேன். 3 வந்து எதோட மேப் ஆயிருக்கு 7ஓட மேப் ஆயிருக்கு. 7 வந்து 6ஓட மேப் ஆயிருக்கு. 6 வந்து 4ஓட மேப் ஆயிருக்கு.
4 வந்து 3யோட மேப் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துருச்சுல, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா அது அந்த எலமெண்ட் அதோட மேப் ஆயிருந்துச்சுன்னா அது மட்டும் தான் வரும். இது எழுதலாம், எழுதாம விட்டாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். செல்ஃபா அது வந்து அதுக்கு அதுவே மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. இப்ப 2 வந்து 5 வந்திருக்கு, அதனால 2 5 எழுதியிருக்கேன். 5 வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 வந்துருச்சு இல்ல, அதனால இங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு எழுதும் போது எப்படி எழுதணும்னா ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸா எழுதணும். எந்த ஒரு சைக்கிள்ல இருக்கிற எலமெண்ட்டும் அடுத்த இதுல இருக்கக்கூடாது. அதாவது இங்க 1 வந்து வேற எங்கேயும் வராது. அதே மாதிரி 2 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல மட்டும் தான் இருக்கும், இதுலயும் இருக்காது, இதுலயும் இருக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிளா எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, இது வந்து என்னது சிக்மாவை நம்ம வந்து சிக்மாங்கிறது இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இத வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸா மாத்திட்டோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னா ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப ஆர்டர் ஆஃப் சிக்மா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, எல்சிஎம் ஆஃப் ஒன்னோட லென்த் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளோட லென்த் என்னது 1, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, அதனால 1. இதுல டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதனால 2. இதுல டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4, அப்ப 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப 1 2 4க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 4 வரும். அப்ப அதுதான் ஆன்சர். அப்ப ஆர்டர் ஆஃப் சிக்மா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 4க்கு ஈக்குவலா இருக்கும். 4 இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.